ரெட் கிராக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தியானத்தை பற்றி பல வீடியோக்கள் அப்லோட் செய்திருக்கிறோம். நமது சேனலில் மெடிடேஷன் என்கிற பெயரில் ஒரு பிளேலிஸ்டே இருக்கிறது. தியானத்தின் மீது ஆர்வம் உள்ள நண்பர்கள் ஓஷோவின் தியானத்தின் மீதான இன்சைட்ஸ் என்ன என்பதை அந்த பிளேலிஸ்டில் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே முடிந்தவரை ஓஷோ எப்போதெல்லாம் ஈவன் 2-3 வரிகள் தியானத்தை பற்றி பேசினாலும் அதை பற்றி வீடியோ அப்லோட் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது எண்ணமும் கூட. இந்த வீடியோவில் ஓஷோ தியானத்தை ஒரு ரிவர்ஸ் கியர் என்று எதற்காக சொல்கிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. தியானம் செய்பவர் மற்றவர்களை விட புத்திசாலியாக இருப்பார். A meditator will use his mind objectively and subjectively both. அவரால் மைண்டிற்கு வெளியிலும் மனதிற்கு உள்ளும் எளிதாக நகர முடியும். நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கும் தன்மை அதிகம் உள்ளவராக இருப்பார். He is the master. அவரால் காரை முன்னாலும் பின்னாலும் எளிதாக செலுத்த முடியும். ஃபோர்டு அவருடைய முதல் காரை தயாரித்த போது அந்த காரில் ரிவர்ஸ் கியர் இல்லை. அதனால் வீட்டை விட்டு புறப்பட்டு ஊர் சுற்றிய பிறகு மீண்டும் வீட்டிற்கு வருவதில் ஒரு சிரமம் இருந்தது. அதிக தொலைவு போக வேண்டியிருக்கும் அல்லது சுற்றி சுற்றி வர வேண்டியிருக்கும். ஜஸ்ட் டு கம் பேக் ஹோம். 2 அடி கராஜை விட்டு நகர்ந்தால் கூட திரும்ப கராஜிற்குள் போவது கடினமான வேலை. இந்த ரிவர்ஸ் கியர் இல்லாததுதான் காரணம். பிறகுதான் ரிவர்ஸ் கியர் சேர்க்கப்பட்டது. தியானம் ஒருவருக்கு இந்த ரிவர்ஸ் கியரை கொடுக்கிறது. வழக்கமாக உலகத்தை திரும்ப திரும்ப சுற்று என்று சுற்றிவிட்டு பிறகு வீட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு தெரியாது. யூ cannot கம் பேக். உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்வது எப்படி என்பது மட்டும்தான் தெரியும். திரும்ப எப்படி வருவது என்பது தெரியாது. தியானம் செய்பவருக்கு இந்த வளைந்து கொடுக்கும் தன்மை அதிகமாகவே இருக்கிறது. Meditator becomes more flexible, more fluid, more enriched. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.